புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தினமலர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்துல மணிப்பூர் முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி பிடிச்சிருக்கு. ஆம் ஆத்மி அதனுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலே தோல்வி அடைந்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி டெல்லியில என்ன அரசியல் சூழல் இருந்திருக்கு, இது சார்ந்து நம்ம பேச போறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சார். மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் வீரேந்தர் சிங் அமித்ஷாவை சந்தித்து விட்டு ஜே.பி. நட்டாவை சந்தித்து விட்டு ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த மாநிலத்துல கடுமையான சூழல்கள் இருந்த போதும் கூட அது பல எதிர்கட்சிகள் ராஜினாமா செய்யுங்கன்னு வலியுறுத்தும் போது கூட ராஜினாமா செய்யாதவருக்கு என்ன அழுத்தம் வந்துச்சு? இல்ல, கட்சிக்குள்ளேயே பிஜேபி கட்சிக்குள்ளே பாத்தீங்கன்னா அவங்க ஏன்னா இந்தியிலேருந்து அவங்க அசம்பிளி ஆரம்பமா இருந்தது, சிட்டிங் செஷன் ஆரம்பமாக வேண்டியது தொடர். அதனால அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்கட்சி இதில் ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொடுத்துருந்தாங்க. இது முன்பாகவே பார்த்தீங்கன்னா 19 பிஜேபி எம்எல்ஏஸே அவங்க இனிமேல் இவரால் சமாளிக்க முடியாது, இவரை இது வேற ஏதாவது பண்ணணும். இது ஏன்னா கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு 7 கூக்கி, இது அங்கே மணிப்பூரில் பிரச்சனையே என்னன்னா 2 சமுதாயத்துக்கு இடையில ஒரு பெரிய ஒரு நெருக்கடி மோதல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. ஒரு பக்கம் மெய்த்தி சமுதாயம், இன்னொரு பக்கம் கூக்கி சமுதாயம். இதுக்கு ஏன் ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு, இதை பத்தி பல விதமா நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். இப்ப இருக்கிற இது பாத்தீங்கன்னா இது நடுவில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. 2 சமுதாயத்திற்கு இடையே பேச்சுவார்த்தைகள் பண்ணி எப்படியாவது இது பண்ணலாம். அங்க பாருங்க, அங்க 4-5 பிரச்சனை இருக்குது. முதல் பிரச்சனை இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும். இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கான எந்த மாதிரி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா 2 சைடுலயும் மெய்த்தி சமுதாயத்தினரிடம் சரி கூக்கி சமுதாயத்தினரிடம் ஆயுதங்கள் இருக்குது. எந்த ஆயுதங்கள் போலீஸ்டே பறிச்சுட்டு போயிருக்காங்க. அது இருக்கிறவர்கள் அங்க அமைதி வருவது கஷ்டம். 5வது என்னன்னா பாருங்க, இந்த ஆயுதங்களை திருப்பி பெற்றுவிட்ட பிறகு அந்த இடத்துல ஒரு திருப்பி இது பண்ணணும்னு. 6வது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கூக்கி சமுதாயினர் சொல்றாங்க, நாங்க இவங்களோட சேர்ந்து ஒரு மணிப்பூர்ல இருக்க முடியாது, எங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. அதாவது மலைப்பகுதிகள் எல்லாம் ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தனியா பண்ணிடுங்கிறாங்க. ஆனா முதல்ல இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு அரசியல் லெவல்ல நடக்கணும்னா முதல் பிளாக்கேஜ் பீரேந்தர் சிங்கை நாத்திருங்க அப்படின்னு கூக்கி தரப்புல சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் என்னன்னா மெய்த்தி சமுதாயினர் தெருவிலேயே ஒரே போராட்டம், வன்முறை, அவரை நாத்தினா நாங்க கலாட்டா பண்ணுவோம், அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்பவும் நடந்துட்டு இருக்கா சார்? இப்பவும் கலவரம் போராட்டம் நடந்துட்டு இருக்கா? கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கா? இல்ல, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப என்னன்னா எல்லாரும் ஓஞ்சி போயிட்டாங்க, 2 சைடு புரிஞ்சுட்டாங்க. இது இனிமே தொடர்ந்து பிரயோஜனம் கிடையாது. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு விதமா நார்மல் லைஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போறாங்க, காலேஜ் போறாங்க, அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. எங்க பிரச்சனைனா கூக்கி சமுதாயினர் இம்பால் பக்கம் வர முடியல, எங்க மெய்த்தி அதிகமா இருக்காங்களோ, மெய்த்திக்காரங்க மலைப்பகுதி போக முடியல, எங்க கூக்கிகள் இருக்காங்க. இதை தவிர்த்து அங்க நாகா சமுதாயினரும் இருக்காங்க. அந்த மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா நாகா இருக்காங்க, கூக்கீஸ் இருக்காங்க, மெய்த்திஸ் இருக்காங்க. ஆனா அதிகமா பாத்தீங்கன்னா இம்பால்ங்கிறது தலைநகரத்துலதான் மெய்த்தி அதிகமா இருக்காங்க. ஆனா அங்கேயும் கூக்கிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படியாவது ஒரு நார்மல்சி வரணுங்கிறதுக்காக இது முதல் ஆரம்பம். அதை தவிர்த்து உள்துறை செயலாளர் இருந்தவர் பாருங்க, அஜய் பல்லா தான் இப்ப ஆளுநரும் அங்க இருக்காரு. அவர் ஆளுநர் அனுப்பப்பட்ட போதே அவருக்கு ஒரு இது கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் கோல், எப்படியாவது 2 சமுதாயினரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி நிரந்தரமான அமைதி எப்படி அங்க வருங்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு அவரை ஆளுநரா நியமனம் பண்ணும் போது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப சரி பீரேந்தர் சிங், அவர் முதல்ல பீரேந்தர் சிங் ஏன்னா அவருக்கு பின்னாடி மைத்தை சமுதாயம் இருக்கிறதுனால அவர் முதல்ல விட்டு போக மாட்டேன் அப்படின்னாரு. ஒருத்தர் ராஜினாமா பண்ணாரு, அவர் கடிதாசியத்தை புடுங்கியே அந்த மெய்த்தி சமுதாயம் கிழிச்சு போட்டாங்க ரோட்ல. அதனால்தான் அவர் தொடர முடியாச்சு. ஆனா இப்ப நிலைமை வந்துருச்சு, இங்கேயும் சொல்லிட்டாங்க, பாருங்க நீங்க இருந்துட்டீங்க, நீங்க இருக்கிறவர்கள் இது 2 பேரும் பேசுறதுக்கு வர்றது கஷ்டமா இருக்குது,
கொஞ்சம் தனியா நில்லுங்க, நம்ம பண்ணலாம், ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். இப்போ வந்து இவர் பிரேந்திர சிங் போன பிறகு வேற யாராவது இந்த பிஜேபியில இருந்து எலெக்ட் பண்றாங்களா, இல்ல ஒரு இது இது அப்படி வரல வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இது என்னன்னா அசம்பிளியை வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னா என்ன, அப்படியே தொங்கல்ல வச்சிடுறது, வச்சுட்டு ஒரு ஆளுநர் அதாவது பிரசிடென்ட் ரூல் போட்டுடலாம், போட்டுட்டு அப்புறம் பேச்சுவார்த்தைகள் அப்புறம் திருப்பி பண்ணலாமா. ஏன்னா உங்களுக்கு தேர்தல் அங்க 27 தான் வருது, 2027 தான் தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடி டிசால்வ் பண்ணி ஃப்ரெஷ் எலெக்ஷன் பண்ண முடியாது. சரி, ஏன்னா அதுக்கு இப்ப இப்ப நம்ம 25 இப்பதானே ஆரம்பம், இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஆனா இது முதல் கட்டம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய முடிவு. எப்படியாவது அந்த இடத்துல நிரந்தரமான ஒரு அமைதிக்காக ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு இந்த காரியம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்னு, யார அடுத்த முதலமைச்சரா போடணும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சரா வரணுங்கிறது அங்க சிக்கல் தானே சார்? இல்லைங்க, அந்த இடத்துல மெஜாரிட்டி வந்து மெய்த்தி எம்எல்ஏஸ் தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இம்பால் வேலியில் இருக்கு, மெய்த்தினர் இருக்காங்க, மெய்த்தினர் இருப்பாங்க, அமைச்சர்ல நம்ம கூக்கீஸ் இருப்பாங்க. இப்ப யாரு அடுத்த முதலமைச்சர் இல்ல. இப்ப அங்க பிரச்சனை இருந்தா பிரேந்திர சிங் இருக்கிறவரை பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க கூக்கி சமுதாயினர். இப்ப இவர் நார்ந்த பிறகு என்ன ஆகும், சரி அவர் தான் நாந்துட்டாரு, சரி வாங்க பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா டெல்லியில 2 பேரையும் கூப்பிட்டு இருந்தாங்க, புது தில்லியில் 2 பேரையும் கூப்பிட்டு பேசி பார்த்தாங்க. அப்போ அவங்க திருப்பி சொன்னது, நாங்க இவர் இருக்கிறவர்கள் என்ன பேசுறது, இவர் தானே எங்களுக்கு சரியாவே பண்ணல, இவர் வந்து ஒரு பக்கமா இருக்காரு, அவர் மெய்த்திக் சமுதாயத்தை சேர்ந்தவர், மைத்திகா தானே பாக்குறாரு. அது இதை தவிர்த்து ஒரு டேப் ஒண்ணு வெளில வந்துருச்சு, இந்த பிரேந்திர சிங் ஒரு டேப்ல பேசுற மாதிரி, அதுல வந்து குக்கி சமுதாயினருக்கு எதிர்த்து பேசுற மாதிரி ஒரு டேப் வந்துச்சு. அந்த டேப் வந்த பொழுது பிரேந்திர சிங் சொன்னாரு, இது என்னோட வாய்ஸ் இல்ல, இது சமீபத்துல வந்ததா? பிரேந்திர சிங்கினுடைய அந்த டேப் ஆடியோ வெளியில வந்து சமீபத்துல என்ன ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த டேப்பை வச்சு நாங்க ஒரு அரசியல் நடந்துட்டு இருந்தது. இப்ப சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, அந்த டேப் யாரோட குரல்ங்கிறத கண்டுபிடிங்க. இவர் ராஜினாமா செய்வது, சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் வருவது, கூக்கி சமுதாயினர் அவருக்கு டைரக்டா எதிர்த்து இருப்பது, பிஜேபிக்குள்ளே அவருக்கு எதிர்த்து ஒரு கிளர்ச்சி கிளம்புவது, இது எல்லாமே லிங்க்டுங்க கோபாலகிருஷ்ணன். ஒரு டைட்டான ஷெட்யூல் தான். சரி சார், பாஜகவுடைய அடுத்த நகர்வு மணிப்பூர்ல முதல்வரை இன்னொருத்தரை போட்டுட்டாங்க அப்படின்னா ஸ்மூத் ஆயிருமா, இல்ல இன்னும் அதுக்கு மெனக்கெடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது ஒரு ஆரம்பம் தான். நான் சொல்ற மாதிரி பாருங்க, இது ரொம்ப பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆரம்பம், பேச்சுவார்த்தையில என்னன்னா அவங்க கூக்கி சமுதாயினர் திருப்பி சொல்வது என்னன்னா, எங்களை வந்து எங்களுக்காக தனியா கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருங்க. அவங்க கேட்பது தனியா முதல்ல மாநிலம் கேட்கறாங்க, இந்த மணிப்பூரை உடைச்சிருங்க. ஆனா இந்த தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, எதையும் உடைக்க கூடாது, மணிப்பூரை சித்திரவாண்டு மாநிலம், இதுல நீங்க தனி இன்னொரு மாநிலம் பண்ணீங்கன்னா எப்படி. அதை தவிர்த்து மணிப்பூருக்கு அடிப்படையா இருக்கிற காரணம் என்ன, பார்டர் ஏரியாஸ்ல இந்த போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள், இந்த ஓபிஎம் இதெல்லாம் வளர்க்குறாங்க. இதுல பல நம்ம கூக்கி சமுதாயினர் இதுல கலந்துருக்காங்க. பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா பர்மா, மயன்மார், அந்த இடத்துலயும் அதே நடக்குது. அங்கேயும் கூக்கீஸ் இருக்காங்க, அங்க இருக்கிற கூக்கி இங்க வர்றாங்க, இங்க இருக்கிற கூக்கி அங்க போறாங்க. இந்த கூக்கியினர்கிட்ட ஆயுதங்கள் பாத்தீங்கன்னா பர்மால ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்டர் ஏரியாஸ்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரிபல்ஸ் யாரு, மயன்மார்ல அங்க ஒரு மிலிட்டரி தான் அங்க கவர்மெண்ட் நடத்துது, அது எதிர்த்து இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்றாங்க. இதுல நம்ம இந்திய ராணுவமும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க இதுதான் நேரம், அந்த இடத்துல மயன்மார்ல மோசமாயிட்டே வருது. முன்ன என்ன ஆகும்னா, இங்க ஏதாவது சம்பவம் நடந்து வச்சுக்க, நாகாலாந்து இல்ல மணிப்பூர்ல அவங்க எல்லாம் பர்மாக்கு போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்ப பர்மால இருக்கிற அரசுகிட்ட சொல்லி இந்திய அரசு அவங்க மேல நடவடிக்கை நடத்துவாங்க. இப்ப அந்த அரசுக்கு அந்த ஏரியா பார்டர் ஏரியாஸ்ல கண்ட்ரோல் கிடையாது, அங்கெல்லாம் இந்த ரிபல்ஸ் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் இப்ப என்னன்னா, இதை எப்படியா செட்டில் பண்ணணும், ஏன்னா இந்திய ஆளுநர் தரப்புலயும் சொல்லப்படுறது. ஆனா எல்லாத்தோடய நான் சொன்னது என்னன்னா, எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இப்ப இந்த மக்கள் எல்லாம் இது வச்சிருக்காங்க, 2 சைட்லயும் வச்சிருக்காங்க. இந்த ஆயுதங்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஆனோம். இதுல கோபாலகிருஷ்ணன், இந்த சம்பவம் வந்து 20 வருஷம் முன்னாடி, ஏன்னா நான் மணிப்பூர்ல ரிப்போர்ட்டரா இருந்திருக்கேன், அதனால சொல்றேன் உங்களுக்கு. 1980 நான் இம்பால்ல ரிப்போர்ட்டரா இருந்தேன். அங்க என்ன பிரச்சனை என்ன பாருங்கன்னா, ஒண்ணு இந்த பர்மா மயன்மார் பார்டர்ல அந்த ஒரு இடங்க, சில தமிழர்களும் இருக்கிற இடங்களும் இருக்குது அங்க.
மோரேங்கிற இடம். இந்த தமிழர்கள்லாம் பாத்தீங்கன்னா மயன்மார்ல இருந்தவங்க. 2வது உலக போர் போது ஜப்பான் குண்டு போட ஆரம்பிச்சோன்னா மயன்மார் அவங்க எல்லாம் ஓடி வந்து அந்த அங்கே பார்டர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அங்க நீங்க மோரே ஊருக்கு போனீங்கன்னா, மோரேங்கிறது பர்மா மணிப்பூர் பார்டர். அந்த பார்டர்ல இருக்கிற மோரே தமிழர்கள் அங்க பாத்தீங்கன்னா, அங்க போனாலே உங்களுக்கு காஃபியோட இதுவும் தோசை, இட்லி, வடை, ஊத்தப்பம், உப்புமா எல்லாம் கிடைக்கும். பிரியாணி, ஆம்லெட் எல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு ஆச்சு இது என்ன சென்னை மாதிரி இருக்குதுன்னு தோணும். ஆனா பல ஆண்டு காலமா அங்கேயே இருக்காங்க. அவங்க இந்த பார்டர் ட்ரேட் எல்லாம் பண்ணுவாங்க. அங்கே சாமான் வாங்குவாங்க, இங்கே வைப்பாங்க. அவங்க தமிழ்நாடுக்கு போனாங்க நிறைய பேர் பர்மாலேருந்து வந்து. ஆனா திருப்பியும் லைஃப் அங்க நமக்கு இங்கதான் சரியா இருக்குது, இங்கே இருந்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஜெனரேஷனா இருக்காங்க அங்க. ஆனா இப்ப நடந்த கலவரத்துல பாருங்க, அவங்களையும் டார்கெட் பண்ணாங்க. இந்த கூக்கீஸ் வந்து தமிழர்களையும் அங்க டார்கெட் பண்ணாங்க. அவங்களை அங்கே கலப்ப வைக்கணும்னு பல பேர் உயிர் தப்பிச்சு அப்படியே புரிஞ்சு இருந்துட்டாங்க. அங்க மணிப்பூர்ல என்ன இதுதான் பிரச்சனை. அங்க ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை எப்போதும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த தடவை அதிகமாயிடுச்சு. என்ன அதிகமாச்சுன்னு மெய்த்தி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, வெளியில இருந்து ஆள் வந்துட்டே இருக்காங்க. நம்ம காடு பகுதியில அவங்க வந்துட்டாங்க, பர்மால இருந்து வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க உட்கார்ந்த பிறகு இப்ப இம்பால்ல வந்து நமக்கு இத்தனை, ஏன்னா மணிப்பூர்ல இருக்கிற 90% ஜனத்தொகை இம்பால்ல இருக்குது. 10% தான் இந்த மலைப்பகுதியில் இருக்குது. இவங்களை இப்ப எங்களுக்கு நாங்க வந்து நாங்களும் ஒரு பழங்குடியினர் மாதிரி தானே, எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க, எங்களுக்கு வேலை கோட்டா கொடுங்கன்னு ஆரம்பிச்சாங்க. இதுல மணிப்பூர் ஹைகோர்ட் போட்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டருக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை கிளம்பிடுச்சு. அதை இவங்க எதிர்க்கிறாங்க, குக்கீஸ் எதிர்க்கிறாங்க. மெய்தேய்ஸுக்கு என்ன பயனா, மணிப்பூர்ல நம்ம மைனாரிட்டி ஆயிடுவோம், இந்த வெளியாரங்கள்லாம் வந்து உட்கார்ந்து ஆல்ரெடி வந்து உட்காந்துட்டாங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, பிரேந்திர சிங் வந்த முதல்வரான போது இவர் ஃபுட்பால் பிளேயருங்க. இவர் பேக்ரவுண்ட் என்னன்னா ஃபுட்பால் விளையாடுவாரு, விளையாட்டு வீரர். விளையாட்டு வீரர்ல இருந்து அரசியலுக்கு வந்தாரு. அரசியல் வந்த பிறகு முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு, அப்புறம் பிஜேபிக்கு வந்தாரு, ஜெயிச்சு வந்துட்டாரு. பட் தொடர்ந்து மைத்தை சமுதாயினருக்குள்ள பயம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த போதை கடத்தல் நடக்கிறது மணிப்பூர்ல பாருங்க, பல பிள்ளைகள்ல போதைக்கு அடிமையாயிட்டாங்க. ஏன்னா போதை பர்மால இருந்து வருது. பர்மாக்கு எங்கேருந்து வருதுன்னா தாய்லாந்துல இருந்து வருது, கம்போடியா, காம்புச்சியா, அங்க இருந்தாலும் வருது பார்டர் வழியா. மணிப்பூர்ல இருந்து போதை எப்படி இந்த பக்கம் எல்லாம் கிளம்புது, கடல் வழியாவும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருவது. இந்த சைடுல பாத்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் வழியா மணிப்பூர் வழியா கல்கத்தா வருது. அந்த இடத்துல போதை கடத்தல் பெரிய பிசினஸ். இதுல அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அதனால தொடர்ந்து அங்க மக்களுக்கு என்னன்னா இதை எப்படியா நிறுத்தணும். அதை தவிர்த்து ஓபிஎம் வளர்க்குறாங்க. அதை ஓபிஎம் வளர்த்து அதை காடுக்குள்ள பண்றாங்க. காடே பிடிச்சுட்டாங்க, காடுல குடிசை போட்டு அது எங்க காடுங்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கலந்த இது வந்து பல பேர் சொன்னாங்க, இல்ல இது கிறிஸ்துவருக்கு, இது கிறிஸ்துவர் விஷயமே இல்லை. இது பல கூக்கிகள் கிறிஸ்தவரா இருக்கலாம், அதுக்கு எல்லா மெய்த்தியினரும் இந்துக்கள் இல்லை. இது வந்து 2 சமுதாயத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தேகம், பல ஆண்டு காலங்களா இருக்கிற ஒருத்தர் மேல ஒருத்தர் கசப்பு, அது ஒரு எரிபொருள் மாதிரி வெறிச்சிருச்சு. வீரேந்திர சிங் ராஜினாமா செஞ்சிட்டாரு, அவருக்கு என்ன ஈக்குவலைஸ் பண்ண போறாங்க? அப்படியே அமைதிப்படுத்திட போறாங்களா, இல்ல வேற பதவிகள் கொடுப்பாங்களா? இல்லைங்க, தற்சமயம் அவருக்கு உடனே எந்த பதவியும் தர இது இல்லை. ஏன்னா அவரு இப்போதைக்கு மணிப்பூர்ல இருப்பாரு. சில சொல்றாங்க உடனே அவர் ஆளுநர் ஆக்கி வேற எங்கேயும் அனுப்புவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அவர் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இப்ப அவர் ஏன்னா அவரோட இதுவும் அங்க தேவை. இப்போ ஏன்னா மைத்தினரையும் சமாதானப்படுத்துறதுக்கு அவர் தான் பெரிய தலைவர். அவங்களுக்கு அந்த வேலையும் அவருக்கு தான் இருக்கும். முதல்ல சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகட்டும், கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சு. ஏன்னா ஒண்ணு கோபாலகிருஷ்ணன் இப்ப 2 சமுதாயம் பிடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தர வெட்டி கொலை குத்துல எங்கேயும் போக முடியாது, யாரும் ஒன்றும் போக முடியாது. ஏன்னா எப்போதுமே ஒரு வெளியில நடக்கிற சண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பேருக்கு நஷ்டம், 2 பேரும் பலியாறாங்க, 2 பேரும் குத்தி கொலை ஒரே இதுவா இருக்குது. இதுல கோபாலகிருஷ்ணன் நீங்க ஒரு கேள்வி வருது, ஏன் முன்னாடியே இதை பண்ணிருக்கலாமே, ஏன் முதல்ல ஏன் ஆர்மி அனுப்பிச்சு எடுத்துலன்னு. எங்க பிரச்சனை வந்ததுன்னா 25 வருஷம் முன்னாடி நாங்கெல்லாம் இருந்த போது என்னன்னா ஆர்மி ஆபரேஷன் நடக்குவாங்க. ஆர்மி ஆபரேஷன் என்ன பாருங்க, ஆர்மி போலீஸ் கிடையாது. ஆர்மி உள்ள அனுப்பிச்சிங்கன்னா அவங்க யார் அவங்களை எதிர்க்கிறாங்களோ சுட்டுக்குவாங்க. ஆனா மோடி அரசு இந்த மாதிரி பண்ணல இந்த தரம். காரணம் இங்க பாருங்க, மக்கள் கோபத்துல ஒருத்தருக்கு இப்படி கடுப்பா இருக்காங்க. நீங்க ஆர்மி அனுப்பிச்சு அங்க என்ஃபோர்ஸ் பண்ணீங்க வச்சுக்கோங்க,
அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் பலி ஆயிடுவாங்க. அதுல குக்கிகளும் சாவாங்க, மெய்த்தியும் சாவாங்க, சின்ன பிள்ளைகளும் சாவாங்க, பெரியவங்களும் சாவாங்க. அதாவது அரசு தரப்பு நடவடிக்கையில மக்கள் சாகடிக்காம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும்னு சொல்லிதான் நடுவுல நம்ம சிஆர்பிஎஃப் அனுப்பிச்சு, பிஎஸ்எஃப் அனுப்பிச்சு, சில இடத்துல ராணுவத்தையும் அனுப்பிச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா கண்ட்ரோல் எப்படிப்பட்ட கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா, அது வந்து ஃபுல் இதுவா பண்றது கஷ்டமா இருந்தது. ஆர்மிக்கு நீங்க ஃபுல் பவர் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள பூந்து சரி பண்ணிடுவாங்க. 24 மணி நேரத்துல மணிப்பூரை சரியாக்கி இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சரியாக்குறது எப்படி இருக்குன்னா, சுடுகாடுல இருக்கிற அமைதி மாதிரி இருக்கும். அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1966 மிசோராம்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த போது, இந்திரா காந்தி பிரதமரா இருந்த போது முதல் முறையாக இந்தியன் ஏர்போர்ஸ், இந்திய விமானப்படை மிசோராம்ல பாம்பிங் பண்ணாங்க. இவங்க மேல, மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் மேல. அது ஒரு ரிபல் குரூப்பா வந்தது, மிசோரம் தனியாக்கணும்னு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ராணுவமும் விமானப்படையும் பாம் பண்ண முடியாச்சு. இந்தியாவுக்குள்ளேயே ராணுவப்படையோ இல்ல விமானப்படையோ ஒரு இடத்தை பாம் பண்ணிருக்காங்கன்னா அது மிசோரம். அந்த மாதிரி நிலைமை கூடாதுன்னு முடிவு பண்ணாரு பிரதமர். ஏன்னா இது நம்ம மக்கள் மேலே நம்ம சுட்டு பொசுக்கி அது ஒரு கண்ட்ரோல்ல கொண்டுறதை விட மக்களை புரிய வைப்போம். இது அதனாலதான் இவ்வளவு நீடிச்சுது. இப்ப வந்திருக்கிற நேரம் பாருங்க, ஒரு விதத்துல பாருங்க தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பிரேந்திர சிங் ஒரு பெரிய இது கிடையாது. அங்க எப்படியாவது நிரந்தரமான ஒரு அமைதி வரணும். எந்த அமைதியில 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. அவங்களோட ஒரு சரியான முயற்சி இது. ஆமா, அவங்க எதிர்காலமும் ஒன்னா இருக்கிறதுல இருக்கு, ஒருத்தருக்கு இது பண்ணி இல்ல. சார், இங்க ஒரு சிஎம் சூஸ் பண்ணணும், அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. டெல்லியில 27 ஆண்டுகளுக்கு பிறகு சுஷ்மா ஸ்வராஜ் முதலமைச்சராக இருந்த பிறகு அடுத்தது யாரு முதலமைச்சர் அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு பெரிய தேடல் இருக்கு. இன்னொரு விஷயம், பாஜக 48 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர்ஸ். இது வரைக்கும் எட்ட முடியாத எண்ணிக்கையா இருந்துச்சு. எப்படி சாத்தியப்பட்டுச்சு? பாஜக நினைச்சிருப்பாங்களா இவ்வளவு எடுக்க முடியும்னு? கட்டாயமா. காரணம் என்னன்னா, மக்கள் மத்தியில இந்த ஒரு அதிருப்தி இருந்தது பாருங்க. ஏன்னா 2013 முதல் முறையாக கேஜ்ரிவால் முதல்வர் ஆனாரு. அது யாரோட சப்போர்ட்ல? அப்ப அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்ல, 28 சீட்டு தான் வாங்கி வந்தாரு. காங்கிரஸ் எதிர்த்து வந்தாரு. அப்புறம் காங்கிரஸ் கூட்டணியில முதலமைச்சர் ஆனாரு, அமைச்சரான. ஆனா அது 2.5-3 மாசம் மேல ஓடல, அதுக்குள்ள விழுந்துருச்சு. 2015 தேர்தல் நடந்தது. அதுல டெல்லி மக்கள் என்ன சொன்னாங்க, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். எல்லா கட்சியும் பார்த்துட்டோம், காங்கிரஸை பார்த்துட்டோம், அதுக்கு முன்பு பிஜேபியை பார்த்துட்டோம், இப்ப இவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். இவர் புது அரசியல்ங்கிறாரு, தூய்மையான அரசியல் சொல்றாரு, சாமானியருக்கா அரசியல் சொல்றாருன்னு அவருக்கு ஓட்டு போட்டாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா அள்ளி கொடுத்தாங்க. 7 தொகுதியில 67 பேர் எம்எல்ஏ ஆக்கினாங்க. இவர் வந்த போது என்ன பண்ணாரு, உற்சாகத்தோட வேலை பண்ணாரு. அதுல பாருங்க, மின்சாரம், இலவச மின்சாரம், இலவச குடிநீர், இப்ப ஸ்கூல்கள் எல்லாம் சரி பண்றேன்னு ஆரம்பிச்சாரு, பல திட்டங்கள் ஆரம்பிச்சாரு. 2020 திருப்பி தேர்தல் நடக்கும் பொழுது அந்த முதல்ல 2-3 ஆண்டுகள் செஞ்ச சாதனையை பார்த்து மக்கள் சொன்னாங்க, இல்ல அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். மீண்டும் அவருக்கு 67க்கு பதிலாக 62 கிடைச்சது. ஆனா இவருக்கு என்ன தோணிச்சு, சரி திருப்பி தான் ஜெயிச்சிட்டோமே, நம்ம இனிமே நாட்டையே ஆடுறதுக்கான ஒரு கற்பனையில இறங்கிட்டார். அந்த கற்பனையில என்ன பண்ணிச்சு பாருங்க, அவருக்கு ஆம்பிஷன் அதிகமாச்சு. ஆம்பிஷன் அதிகமா பாத்தீங்கன்னா பணம் தேவைப்பட்டது. பெரிய அரசியல் செய்ய உங்களுக்கு பெரிய பணம் வேணும். அப்பதான் ஊழல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த புது சாராய பாலிசி வந்துச்சு, அப்புறம் கோவிட் காலகட்டம். இதுல அவர் என்ன நினைச்சுன்னா, இன்னும் டெல்லி மக்கள் நம்மளதான், வேற யாரும் இல்லைன்னு நினைச்சிருந்தாரு. ஆனா டெல்லி பிரச்சனை அதிகமான பிரச்சனைங்க. எத்தனை ஜனத்தொகை இங்க. இந்த சாராய பிரச்சனை, மதுபான கொள்கை எல்லாம் மத்திய அரசு வேண்டுமென்றே ஆம் ஆத்மி மேல போட்டது, இடியை ஏவினது அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஆனா அது மேல முதல்ல புகார் கொடுத்தது யாரு? அந்த காங்கிரஸ் கட்சி கொடுத்தது. கவர்னருக்கு, லெப்டினன்ட் கவர்னர்கிட்ட எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி. அது அந்த புது சாராய பாலிசி பாருங்க கோபாலகிருஷ்ணன், அது ஏன் ஒரு அதிர்ச்சி உண்டாக்கிச்சு பாருங்க. டெல்லியில சாராய விற்பனை டாஸ்மா மாதிரி இங்க டெல்லி கவர்மெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அதை கம்ப்ளீட்டா மாத்திட்டு இவர் என்ன பண்ணாரு, தனியாருக்கெல்லாம் இது கொடுத்துட்டாரு. அப்படி பண்ணாரு, எல்லா இடத்துலயும் சாராய கடை திறக்கலான்னு. ஸ்கூல், காலேஜ்,
காலனி கீழனி ரெசிடென்ட் காலனி ஒண்ணு பார்க்கணும் எங்க அதாவது எப்படி நம்ம மளிகை கடை இருக்கோ அந்த மாதிரி சாராய கடை வரட்டும், எல்லாரும் ஈஸியா வாங்கி சாப்பிடலாம், நம்ம லேடிஸ்க்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, லேடிஸ்க்கு தனி பார் கூட வைக்கலாம்னு ஆரம்பிச்சிட்டார். அது மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சி வருது. இது என்ன சாராய பாலிசி? இந்த சாராய பாலிசி யார் சொல்லி பண்ணாங்க? தெலுங்கானால இருக்கிற பல சாராய வியாபாரிகள் சொன்ன பாலிசி. அவங்களை இவங்க கிட்ட அறிமுகப்படுத்தினது யாரு? கேசிஆரோட மகள், நம்ம இவங்க கேசிஆர் மகள் தான், இவங்க தான் இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. கவிதா கவிதா கேசிஆர் அவங்க தான் எல்லாம் பண்ணி ஒரு பாலிசி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணி பாலிசி பண்ணாங்க. இந்த பாலிசியோட டீடைல் கிடைச்ச உடனே காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க லெப்டினன்ட் கவர்னர். லெப்டினன்ட் கவர்னர் சிபிஐக்கு அனுப்பிச்சார். ஏன்னா டெல்லி காங்கிரஸ் தலைவர்களுக்கு ராகுல் காந்தி விட்டுருங்க, மற்ற தலைவர்களுக்கு மனசுல கஷ்டம் என்னன்னா, நம்ம ஊழல் நம்மள மாதிரி ஊழலில் நம்ம தான் அப்படி சொல்லி நம்மளை எதிர்த்து வந்தவங்க மேலெடுத்த பிரஷர்ல நம்ம அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்தோம். அதுல இருந்தே நம்மளுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்னடா ஊழல் பண்ணி பணம் அள்ளி அள்ளி அடிக்கிறாங்க, கேட்டா நம்ம தான் ஊழல்னு சொன்னாங்க, அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, டீடைல்ஸோட கொடுத்தாங்க. சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சது, இடி விசாரணை ஆரம்பிச்சு. இது ஆரம்பிச்ச உடனே கதை பெருசா போயிடுச்சு. மணி ட்ரையல் வந்துச்சு, மணி சிசோடியா பிடிச்சாங்க. இதுல சத்யேந்தர் ஜெயின் வேற ஒரு ஊழல்ல அவர் மாட்டிட்டாரு, அவர் ஒரு அமைச்சர். சத்யேந்தர் ஜெயின் தனியா ஒரு கேஸ்ல உள்ள போனாரு, மணி சிசோடியா உள்ள போனாரு. ஏன்னா சாராய பாலிசி இவர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுல இந்த பாலிசி மேல கான்ட்ரவர்சி பாலிசி உடனடியே விட்டாங்க. இல்ல பழைய மாதிரியே பண்ணிடலாம், தப்பு, அதாவது தப்பிக்கலாம்னு பார்த்தாங்க. அதுக்குள்ள டூ லேட். அது இதுல என்ன ஆச்சு, மக்கள் மத்தியில ஒரு கசப்பு வந்துருச்சு. என்னடா அது இந்த மாதிரி சொன்னாங்க, இப்படி மாத்திட்டாங்க. அதுக்கு பிறகு கோபாலகிருஷ்ணன் என்ன ஆச்சுதான், தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில பல சின்ன 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 ஊழல், பெரிய ஊழல், இந்த மாதிரி ஊழல் புகார் அதிகமாயிட்டே போகுது. அதே நேரத்துல டெல்லியில நிலைமை மோசமா இருந்தது. தெரு சரியில்லை, ரோடு சரியில்லை, குடிநீர் இலவசம் பேர், ஆனா குடிக்கிற கண்டிஷன் இல்லை, அந்த தண்ணியை தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லி அதுல ஊழல். அப்புறம் தண்ணி இல்லாத இடத்துல டேங்கர்ல வருது தண்ணி, அதுல ஒரு பெரிய மாஃபியா. இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஊழல் வர ஆரம்பிச்சோன்னே, ஊழலே இல்ல, ஊழலுக்கு எதிர்த்து வந்தவங்க ஏன் இப்படி பண்றாங்க, மக்கள் மத்தியில கசப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க எல்லாவுடைய முதல்ல கிளினிக் ஆரம்பிச்சாங்க, அங்கங்க சின்ன சின்ன மருத்துவமனைனாங்க. அது சிலது வேலை செஞ்சு சிலது வேலை செய்யல. இவருக்கு அதை பத்தி அட்டென்ஷனே இல்லை. இவர் கட்சிக்காரர்கள்ட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, கேஜ்ரிவால் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் இல்ல, நம்ம ஜெயிக்க போறோம், நம்ம பெருசா பண்ண போறோம். இதுல பஞ்சாப் தேர்தல் நின்னாரு, பஞ்சாப் ஜெயிச்சிட்டாரு. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வந்த அப்புறம் இவர் தோணித்து மக்கள் இப்ப நம்மளதான் பிரதமரை பாக்குறாங்கன்னா அவர் பெருசா கிளம்பிட்டாரு. அதுல என்ன ஆச்சு, டெல்லி நெக்லெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இவரே சிறைக்கு போக முடியாச்சு. அப்ப என்ன சொன்னாரு, சிறையில இருந்து நான் செயல்படுவேன்னாரு. கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கா பெயில்ல உள்ள வந்தாரு. அப்போ அவர் சொன்னார் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னாரு. பிறகு செப்டம்பர் மாசம் அவர் வெளில வந்தார், பெயில்ல விட்டாங்க. ஆனா கண்டிஷன் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்ற கண்டிஷன் என்ன, நீங்க முதல்வர் அலுவலகத்துக்கு போக முடியாது, அலுவலர் கோப்புகளை பார்க்க முடியாது, அதாவது முதல்வர் கோப்புகளை இது அப்பவே அவர் விட்டுருக்கலாம், அப்போ விடல அவரு. இல்ல அப்ப என்ன பண்ணாரு, சரி நம்ம விட்டுடலாம், இனிமே நம்ம தான் அலுவலகத்துக்கு போக முடியாதுன்னு அத்திஷிய வச்சாரு. சரி அத்திஷிய வச்ச பிறகு சரி ஒரு புது ஃபேஸ் என்ன பண்ணலாம். அப்ப என்ன சொன்னாரு, திருப்பி நான் தான் வரப்போறேன். இந்த இந்த கேம்பெயின் ஸ்லோகன் என்னன்னா, ஃபிர் லாயேங்கே கேஜ்ரிவால், மீண்டும் கேஜ்ரிவால், இந்த கேம்பெயின் தான் பண்றாரு. எல்லாமே தன்னால கொண்டு வந்தாரு. மக்களுக்கு என்ன தோணிச்சு, இவர் என்ன கண்ணாமனாரு பேச ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் சொன்னாரு, இல்ல ஹரியானால இருந்து வர தண்ணி குடிநீர் ஏன் சரியில்லைன்னா அதுல பாய்சனை கலக்குறான்னாரு, விஷம் கலக்குறாங்க. இது மக்கள் நம்பல. இதை தவிர்த்து 2022 டெல்லியில பாருங்க, முனிசிபல் கார்பரேஷன் இருக்குது, தில்லி மகனாராட்சி. டெல்லி அந்த மாதிரி ஒரு மாநிலம், டெல்லி அரசு, டெல்லி மாநில அரசு, தில்லி மகனராட்சி, இதை தவிர்த்து என்டிஎம்சின்னு ஒண்ணு இருக்குது, அதாவது நியூ டெல்லி ஏரியாஸ் எல்லாம் பார்த்துக்க ஒண்ணு. இந்த மாதிரி பல ஏஜென்சிஸ் இருக்குது. எல்லா எலெக்ஷன்லயுமே இஷ்யூ என்னன்னா, இந்த நகராட்சிக்கு இருக்கிற இஷ்யூ தான் எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். குடிநீர் சரியில்லை, சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு, கிளீன் சிவரேஜ் சரி பண்ணல, இதேதான். இவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு, 2022 தேர்தல் நடந்தது மாநகராட்சி, அதுவரை பிஜேபி இருக்கு, பிஜேபி இருக்கிறதுனால தான் நாங்க செய்ய முடியல, ஆம் ஆத்மி பார்ட்டி வந்துருச்சு. ஆனா நிலைமையோ மாறவில்லை. அதே ஊழல், அதே குப்பை, அதே சாக்கடை அடைப்பு, அதே குடிநீர் பிரச்சனை. இது மக்கள் மத்தியில முள்ள பாத்தீங்கன்னா, அதுவும் டெல்லியில 67% உங்களுக்கு மிடில் கிளாஸ் இருக்காங்க.
அப்புறம் நீங்க ரொம்ப ஏழைகள் இருக்கிற இடம் சொல்ற ஸ்லம்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த தடவை ஓட்டிங்ல 50-50. அதுல பாதி பேர் ஆப்புக்கு திருப்பி போட்டாங்க, ஆனா பாதி பேர் பிஜேபி போட்டாங்க. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட பாஜகவுக்கு வாக்குகள் அதிகம் கிடைச்சிருக்கு, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. இல்லைங்க, அது சில இடத்துல ஓட்டு போட்டிருக்கலாம் இஸ்லாமியர்கள். பட் அங்க பிரச்சனை என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அந்த இப்போ நீங்க ஒரு ஒரு தொகுதி இருக்குது முஸ்தபாபாத், அங்க பாத்தீங்கன்னா அங்க 40% வந்து இஸ்லாமியர்கள். அந்த 40% இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா 4 முஸ்லிம் கேண்டிடேட்ஸ். அந்த 40%க்காக அந்த இடத்துல 4 முஸ்லிம் கேண்டிடேட் அந்த 40% ஓட்டு பின்னாடி இருந்தாங்க. அப்ப 60% இந்த பக்கம் வந்துருச்சு, பிஜேபி பக்கம். அதை தவிர்த்து காங்கிரஸோட இது பாருங்க என்னன்னா, காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி மேல பிரஷர். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஒன்னா போனாங்க. ஒன்னா போய் என்ன ஆச்சு, இவங்களும் சேர்ந்து தோத்தாங்க, காங்கிரஸும் தோத்தாங்க. இப்ப காங்கிரஸ் தலைவர்களுக்கு முதல்லயே எதிர்த்தாங்க, வேண்டாம் உடன்பாடே வேண்டாம், இல்ல அவர் செய்த காரியத்துக்கு நம்ம மேல வந்து பழி, தனியா போகணும்னு சொன்னாங்க. ஆனா கட்சி சரியா தயாரால காங்கிரஸ் கட்சி. இவரும் ராகுல் காந்தி பாருங்க, ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாரு 14ஆம் தேதி, அப்புறம் 15 நாள் வரல. இந்த மாதிரி பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியில் என்ன தோணுச்சு, சரி 27 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பிஜேபிக்கு ஒரு சான்ஸே கொடுக்க கூடாது. இதை தவிர்த்து பிரதமர் என்ன பண்ணாருன்னா, கேம்பெயின்ல என்ன சொன்னாரு, அவங்க இலவச மின்சாரமோ இலவச தண்ணீரோ இது ஏதும் நாங்க நிறுத்த மாட்டோம், இன்னும் அழகாக கொடுப்போம், நன்றாக செய்வோம். இதை தவிர்த்து டெல்லியை வந்து ஒரு மாடல் சிட்டியா காமிப்போம், ஒரு வேர்ல்டு சிட்டியா காமிப்போம், என்னோட கேரண்டி இருக்கிறதுன்னு சொன்னாரு. அது மக்கள் மத்தியில சரி ஒரு முறை ட்ரை பண்ணுவோம். அந்த அந்த மக்கள் ஆப்பு மேல இருந்த ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கையை மாறி பிஜேபி பக்கம் தெரிவிச்சு. சார், இதை யாரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போறாரு? அந்த எக்ஸிகியூஷன் ஹெட் சீஃப் மினிஸ்டர் ஆட்டு யார் வர இருக்காங்க? நிறைய பிரபலங்கள் எம்எல்ஏக்கள் ஆயிருக்காங்க. எம்பிஸ் யாராவது வர போறாங்களா, இல்ல மத்திய அமைச்சர்கள் யாராவது முதலமைச்சரா வர போறாங்களா? யாரை சூஸ் பண்ணுவாரு? இப்ப இந்த தற்சமயம் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில பேசப்படுவது என்னன்னா, அவங்க வந்து ஏன்னா பிரதமர் எப்போதுமே ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுப்பாரு, சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். இன்வேரியபிளி பாத்தீங்கன்னா அவங்க வந்து எய்தர் ஒரு தலித் சிஎம்ஓ இல்ல விமன் சிஎம்ஓ, அதாவது லேடி சிஎம்ஓ, இல்ல வேற ஏதாவது ஓபிசி சிஎம்ஓ, இந்த மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கும், சோஷியல் மெசேஜ் இருக்கும். ஒண்ணு. இரண்டாவது, யாரு வந்து உட்கார்ந்தாலும் சரிங்க, ஆனா மானிட்டரிங் பிரதமரே பண்ண போறாரு. மானிட்டரிங் ஏன்னா டெல்லிங்கிறது ஒரு இது பண்ணி காமிக்கணும். நம்ம ஒரு 2 வருஷத்துல டெல்லி மக்களுக்கு தெரியற மாறிடுச்சுன்னு. அப்புறம் டெல்லி வந்து பிரதமரே சொன்னாரு, இது மினி இந்தியா. எப்படி குஜராத் மாடல்ல வச்சு 2014 ஜெயிச்சாரோ, இப்ப பிரதமரோட புது திட்டம் என்னன்னா, டெல்லியை மாத்தி காமிப்போம், டெல்லியில தூய்மை பண்ணி காமிப்போம், டெல்லியை பிரமாதமா பண்ணி காமிப்போம். எப்படி G20க்காக டெல்லி இது பண்ணுமோ, டெல்லியை பார்த்தாலே இது நம்ம தலைநகரமா அப்படின்னு மக்கள் ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி வேலை செய்யணும்னு அது முடிவு பண்ணிட்டாங்க. அதனால்தான் பாருங்க, ரிசல்ட் வந்த இன்னைக்கு என்ன சொன்னாரு, இது வேலை செய்ய வேண்டிய நேரம், கொண்டாட்டத்துக்கு நேரம் இல்ல. யார போட்டாலும் சரிங்க, பின்னாடி ஒரு குச்சி வச்சுன்னு தட்டின்னு இருப்பாரு பிரதமர். இது ஆச்சா அதான் ஆச்சா, இது ஆச்சா அதான் ஆச்சா. ஆனா இந்த விஷயத்துல பாருங்க, பிரதமர் பின்னாடி போக மாட்டாரு, ஏன்னா சொந்த ஸ்டேக் இருக்குது. நீங்க 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில கட்டாயமாக ஒன்னிலிங்க தெருல எங்க பார்த்தாலும் ரோட்ல பள்ளம் குழி இதெல்லாம் மாறி போயிடும். முதல்ல குடிநீர் மாத்திருவாரு. அதை விட பெரிய விஷயம் இந்த யமுனா நதியில இருக்கிற இது இருக்கு பாருங்க, பொல்யூஷன் கூவமோட மோசமாயிடுச்சுங்க. அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் நிறைவா ஒரு விஷயம் கேட்டுறேன் சார். காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டும் தனித்து நின்றதால இவ்வளவு பெரிய மேசிவ் விக்டரிய பாஜகவால பெற முடிந்ததா? ஒன்று. இன்னொன்று, ஆம் ஆத்மியையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் மிக கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இதன் பிறகு அவங்களுடைய இந்திய அலைன்ஸ் இதே போன்று திடகாத்திரமா அடுத்த தேர்தலையும் களமிறங்குவாங்களா? இல்லைங்க, இப்ப மற்ற எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்க பாருங்க, இந்தியா அலைன்ஸ்லாம் காங்கிரஸ் தான் திட்டுறாங்க. நீங்க எதுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு விட்டு கொடுக்கல, நீங்க டெல்லி விட்டு கொடுத்துருக்கலாம், விட்டு கொடுத்துருந்தா பிஜேபி தோத்து போயிடும். அதாவது அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் கூட்டி பாக்குறாங்க. தேர்தல்ங்கிறது சிம்பிளி கணக்கு இல்லைங்க, அதுல கெமிஸ்ட்ரி இருக்கு, மக்களோட இமோஷன் இருக்குது. ஏன்னா ஒன்னாதானே நின்றாங்க லோக்சபா தேர்தல்ல, அப்படி பிஜேபிக்கு அது 50% அளவு ஓட்டு வந்துருச்சு இல்ல, 7க்கு 7 ஜெயிச்சாங்கல்ல.
அவங்க ஒன்னா போயிருந்தா கூட நிலைமை மாற முடியாதுன்னு சொல்லி தானே ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் தனித்தனி பாதையில போன முடிவு பண்ணாங்க. அவங்க ஒன்னா இருந்தா கூட வேற மாதிரி இருந்திருக்கும் கேம்பெயின். ஆனா அந்த கேம்பெயினால கெஜ்ரிவால் வேணா ஜெயிச்சிருக்கலாம். கெஜ்ரிவாலுக்கு பெரிய நஷ்டம் உண்டாச்சு அவரால. நம்ம சந்தீப் தீட்சித், முன்னாள் ஷீலா தீட்சித் மகன், அவர் நிறைய ஓட்டு எடுத்துன்னு போயிட்டாரு. பட் இருந்தும் என்ன பிரச்சனை பாருங்க, ராகுல் காந்தி கிட்ட மத்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப ராகுல் காந்தியிட காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டா அப்புறம் நாங்க என்ன? அவங்க ஏதாவது விட்டு கொடுக்குறாங்களா? அப்படி இருந்தா ஆம் ஆத்மி பார்ட்டியே குஜராத்ல போய் போட்டிட்டாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி கோவால போட்டிட்டு பிஜேபி ஹெல்ப் பண்ணாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல என்ன செஞ்சாங்க? நம்மள காலி பண்ணிட்டு ஆட்சிக்கு வராங்க. டெல்லியில நம்ம ஹெல்ப் வேணுங்கிறாங்க. அது எப்படி ஒத்துக்குது? ஒரு தரம் தான் ஒத்துண்டோம். அது ஒத்துட்டு நம்மளோட நிலைமை என்ன ஆயிடுச்சு? காங்கிரஸ்குள்ள என்ன சொல்றாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சொந்த காலில் நிக்கணுங்க. இன்னொரு கட்சியை ப்ராப்பர்ட் பண்ணி வெறும் பிஜேபியை எதிர்க்கிறது, பிஜேபி ஆட்சி வராம தடுக்கிறது, இது பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியாது. நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவா வரணும். நம்ம ஆல்டர்னேட்டிவா இருந்தோம். அதனால பாருங்க, காங்கிரஸ்குள்ள இது ஒரு பெரிய டிபேட் கிளம்பிருச்சு. சில தலைவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ பிஜேபி ஜெயிச்சுட்டு. இன்னும் சில தலைவர் பிஜேபி ஜெயிக்கட்டும், அடுத்த தேர்தல் நம்ம தான் எதிர்கட்சி, ஆப் இல்ல. இது காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய டிபேட் கிளம்பிருச்சு. ஒரு புதிய பார்வையை முன்னெடுத்திருக்கிறாங்க. பிஜேபியை அழிக்கணுங்கிறது மட்டும் இல்ல, நம்ம வளரணும் அப்படிங்கறத காங்கிரஸ் இந்த டெல்லி தேர்தல் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. கட்டாயமாக நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க திரு சேகர் ஐயர். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், நன்றி. நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.